மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என் கூட இருக்கிறது என்னோட பார்ட்னர் தௌஃபிக். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா துபாயோட ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இங்கே வந்து சமீபமாக ஒரு 2 வாரமாகவே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வடை, மெது வடை, மசால் வடை, பஜ்ஜி இதெல்லாமே நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அப்ரூவல் வாங்கி அவுட் சிட்டிங் போட்டிருக்கோம். உள்ளே வந்து ஒரு 40 பேர் உட்கார்ற மாதிரி. இங்கே துபாயில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டரில் வெளியில் உட்காந்து இந்த பார்பிக்யூ சிக்கனு, இந்த சூடான ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுல ஒரு மஜா. அப்படி தானே? இவர் பாருங்கள், வெயில் அப்படியே மறைச்சிட்டு இந்த பக்கம் நிற்கிறார். சொல்லுங்கள். இல்லை, வெளியில் உட்காந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணுவாங்க. வின்டர் நல்லா இருக்கும். உட்காந்துக்கிட்டு சூடாக டீ, வடை இதெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஆட் பண்ணி 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 நிறைய ஸ்நாக்ஸ் சேர்ந்து போச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழம்புரி கூட நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு 12 வகையான ஸ்நாக்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொக்கடா, அப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா, உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி, அப்புறம் வந்து அந்த நார்த் இந்தியன் சமோசா இருக்கும் தெரியுமா, உருளைக்கிழங்கு சமோசா, அது கூட வந்து அந்த க்ரீன் சட்னி. ஸோ இதெல்லாமே பண்ணுறோம். வந்து ஷீக் கவாப்பு, அப்புறம் ஹரியாலி சிக்கனு, தந்தூரி சிக்கனில், அப்புறம் வந்து மலாய் சிக்கன் இதெல்லாமே கூட கிடைக்குது இங்கே. அது வந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட்டு. ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சனா மசாலா லான்ச் பண்ணோம். சரியான வரவேற்பு. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது ஒரு 1/4 கிலோ சனா மசாலா நானும் இவரும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தார். நான் அந்த சனா மசாலாவை கிண்டினேன். 3 வருஷம் இருக்கும் போட்டிருக்கோம். கம்மியாக செய்யணுன்னா வீட்டில் அதை போய் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது வந்து பல்காக இப்போ நாங்களும் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கோம், சனா மசாலா சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை ஊரில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு சனா மசாலா சமோசா கடை போடணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு சமோசா வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். சனா மசாலா இந்த வீடியோலேயே போடுறேன். என்னென்ன அளவு போட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ லைவ் கிச்சன் போயிட்டு அதை எப்படி கரெக்டாக அளவாக செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஷோகேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பொக்கடா, இதுவும் நம்ம சேனலில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வருவோம். கீழே பாருங்கள், எக் பப்ஸு, சிக்கன் பப்ஸு, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட்டு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, உருளைக்கிழங்கு சமோசா, ஆனியன் சமோசா உள்ளே இருக்குது, பழம்புரி, அப்புறம் வந்து மெத்து வடை, மசால் வடை. ஸோ இவ்வளோ ஐட்டம் இருக்குது. அப்புறம் சனா மசாலா இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா மாஸ்டர்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நம்ம போடுவோம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லாத்தை விட ஃப்ரெஷ் மில்க் வந்து ஹோல் யூஏயிலே வந்து 1 திரம்க்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே 1 திரம்லேருந்து ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ நம்ம உள்ளே போவோம் லைவ் கிச்சனில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சுட்டு இது வந்து கசூரி மேத்தி, சும்மா ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு இதை எடுத்து நம்ம போட்டு லைட்டாக இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் மொறுமொறுப்பாக ஆகணும். மொறுமொறுப்பாக ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம பவுடர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இதில். பாருங்க, இந்த மாதிரி. அவ்வளோதான். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த பவுலில் இதை போட்டுறேன். போட்டு வச்சுட்டு இதை வந்து தொடச்சி எடுத்துருவோம். கையோட என்ன பண்ணுவோன்னா இதை அப்படியே பவுடர் ஆகும். அது பாருங்கள், நான் அந்த ஹீட்லேயே பவுடர் ஆக்கிடணும். இது பவுடர் ஆனதுக்கப்புறம் இதோடைய குவான்டிட்டி எவ்வளோ மாறிடுச்சுன்னா ஒரு 1.25 டேபிள் ஸ்பூனுக்கு மாறி இருக்குது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் தான். ஸோ அந்த குவான்டிட்டியை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். தௌஃபிக், ஆரம்பிச்சிடலாமா? அவ்வளோதான். இப்போ மறுபடியும் காலி கடாய். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆயிலை போடுறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போடல. ஆயில் வந்து ஒரு 200 கிராம் போடுறேன். போட்டுட்டு கையோட இப்போ வந்து நம்ம 1 கிலோ வெங்காயம் வந்து இதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3/4 கிலோ இதில் சேர்க்குறேன். 1/4 கிலோ வெங்காயம் வந்து நான் வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த சனா மசாலா வந்து விற்கும் போது மேலே வந்து லைட்டாக தூவி கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்தாங்க வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் ஆகணும், பொன்னிறமாகக்கூடாது. பிரியாணியில் ஆகவுமே அந்த மாதிரி பொன்னிறமாக ஆக்காமல் வெறும் சாஃப்ட். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விடணும். அவ்வளோதான். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள நடுவில் ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட. இது வந்து சுண்டல் கிடையாது, சனா. இந்த சனாவை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு ஒரு தண்ணி வாஷ் பண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு 2வது தண்ணி ஒரு 8 மணி நேரம் போட்டுட்டு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் போடணும். 1 கிலோ போட்டிங்கன்னா 3 லிட்டர் தண்ணி போடணும். 3 லிட்டர் தண்ணியை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வடித்து நம்ம வச்சுக்கணும்.
இந்த கடலையை வந்து அப்படியே ட்ரையாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். தண்ணி உள்ளே வச்சுருக்கேன், நான் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் ஆமாம் போடணும். பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன். இப்போ ஆயிலும் வந்து நம்ம 200 தான் ஊற்றணும். நிறைய ஆயில் போட்டோம்னா சனா மசாலா சாப்பிடும்போது ஆயிலியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நம்ம வந்து அப்புறம் வேறு கடைசியில் தாளித்து ஊற்ற போகிறோம், அதனால் போடக்கூடாது. இவ்வளோ தான் எண்ணெய். இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி பாருங்கள் கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி நான் வச்சுருக்கேன் பேலன்ஸ் கடைசியில் மேலே தூவி விடுறதுக்கு. கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் வதக்குவோம். அவ்வளோதான், வதக்கிட்டோம். இப்போ கையோடு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 1/4 கிலோ, இப்போ 3/4 கிலோ வெங்காயம், தக்காளி 1/4 கிலோ பேஸ்ட்டு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஊற்றுவோம். இதையும் சேர்த்து கிண்டுவோம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் ஆன உடனே அப்படியே ஒன்றா போடுவோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருவோம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருவோம். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துட்டோம். மொத்தமாக மிக்சிங் கொடுப்போம். என்ன ஒரு மனம் தௌஃபீக். அதுதான், இது ஒரு கிண்டிட்டு அப்படியே போயிடணும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம 2 பேர் சேர்ந்து சமையல் செஞ்சு. இவர் கேமரா எடுக்க, ஏன்னா இப்போ ஒரு கேமராமேன் வேற ஆள் வந்துட்டார், ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சேர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த சுண்டல் பாயில் பண்ண தண்ணியை வந்து நம்ம வச்சுருந்தோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே இதில் ஊற்றும். நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்து இதை பாருங்க. இந்த மாதிரி இந்த தண்ணி எவ்வளோ இருக்கும்னா 2 லிட்டர் தண்ணி இருக்கும். நம்ம 3 லிட்டர் போட்டோம். அதை அவிஞ்சு என்ன ஆகும்னா அந்த குக்கரில் விசில் அடித்து இந்த கடலை வந்து ஃபுல்லாக உறிஞ்சிட்டு 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி தான் நமக்கு மிச்சம் வைக்கும். அந்த தண்ணி அப்படியே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைப்போம். இந்த மாதிரி கொதி வரும்போது லேசாக இப்படி கிண்டி விடணும். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே கொதியில் விட்டோம்னா மசாலா சுண்டக்கூடாது. ஸ்லோ பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். இப்போ 5 மினிட்ஸாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம். நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் சனா ஃபுல்லாகவே போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சனா இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 800 கிராம் சனா போடுவோம். 5ல் 1 பங்கு நிறுத்திடணும். நான் சொல்கிறேன், போட்டு நிறுத்துங்க பார்ப்போம் கரெக்டாக. இன்னும் கொஞ்சம், ஆய்வா இன்னும் கொஞ்சம், ரைட், ஓகே, அவ்வளோதான் போதும். இப்போ இந்த சனாவை போட்டுட்டோம். அதே லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற சனாவை ஒரு மிக்சியில் கொடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த சனாவை போட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தது. சனாவை போட்டு ஃபாஸ்ட் வச்சேன். அந்த ஃபாஸ்ட்லேயே கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த நேரத்தில் என்னன்னா நம்மளுடைய அந்த 20% சனாவை வந்து பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அப்படியே இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடுவோம். அப்படியே மிக்சிங். இதை பாருங்கள், திக்காகுது பாருங்கள். நம்மளுடைய சனாவை வந்து ஃபஸ்ட்டே குக்கரில் வந்து ஃபுல் வேக்காடு நம்ம கொடுத்துருவோம். 2 விசில் கொடுத்தாலே அது வந்து கையில் வச்சு நசுக்கும் போதே பேஸ்ட் ஆகும். சரி, அந்த மாதிரி பார்த்துக்குவோம். இன்கேஸ் நீங்கள் 2 விசில் விட்றீங்க, எடுத்து பார்க்குறீங்க, அழுத்தி பார்த்தா பச்சையாகவே இருக்குன்னா இன்னும் 1 விசில் கூட நீங்கள் விடலாம். இப்போ இந்த நேரத்தில் ஆம்ச்சூர் பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன். இது பாருங்கள், மாங்காய், ட்ரை மாங்காவுடைய பவுட்ரு சேர்த்துருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி, இதையும் மேலே அப்படியே தூவி விடுறோம். தௌஃபீக், நறுமணம் வருதா? வருது. நாங்கள் பிரியாணியும் செய்வோம், சனாவும் செய்வோம். அவ்வளோதான். மிக்சிங் கொடுத்துட்டு ஃப்ளேம் லோலேயே நம்ம அப்படியே வச்சோன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே மசாலா என்ன ஆகும்னா டைட்டாக. ஸோ இது வந்து இந்த லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ கடைசியில் இப்போ பச்சை மிளகாய் தூள், பூண்டு இது வந்து ஒரு ஆயிலில் தாளித்து மேலே ஊற்றணும். மறந்துட்டீங்க நீங்கள், 3 வருஷம் ஆனதுனால. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு லேசாக செக் பண்ணிப்போம். உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து காரம் புளிப்பு எது கம்மியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துடணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், கரெக்டாக இருக்குது.
இப்போ இதை 10 நிமிஷமாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டோம். இதோட கிரேவி பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் இன்னும் திக்காகிடும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே பக்கத்தில் பேசன் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தத்தையும் தூக்கி ஊற்றிடுவோம். நமது நார்த் இந்தியன் சனா மசாலா ரெடி. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண கொடுத்துருவோம். இந்தாங்கப்பா பிடிங்க, பார்த்து சூடாக இருக்கும் போது. பத்து ராஜா. இப்போ அடுத்த ஒரு பேனு, அதில் ஆயில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஊற்றுறேன். போதும், அவ்வளோதான். இது ஒரு தாளிப்பு. இந்த தாளிப்பால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதில் ஆயில் சூடாகுது. சூடாகும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், சேர்ப்போம். அப்படியே கையோட ஒரு 10 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம் நடுவில், அதையும் சேர்ப்போம். அப்படியே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், அதையும் சேர்ப்போம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பூண்டோட ஃப்ளேவரும் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் சூப்பராக வருது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு அப்படியே இதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு மிக்சிங்கு, அதுதான் மிக்சிங் கொடுத்துட்டோம். கையோடு பார்த்தீங்கன்னா லேசாக கொத்தமல்லியை எடுத்து மேலே ஒரு ஃப்ளேவருக்காக தூவி விடுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனியன் வச்சுருக்கேன். இது வந்து சர்வ் பண்ணும்போது வந்து யாராவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா பிளேட்டில் போட்டு மேலே நான் அதை போட்டு காமிக்கிறேன். அந்த பிளேட், அந்த சர்வ் பண்ணுற பிளேட்டு கொஞ்சம் கொடுங்கப்பா. இதை பாருங்கள், சர்வ் பண்ணுறோம். அப்படியே மேலே கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி தூவுறோம். நிறையவும் போடக்கூடாது, போட்டோன்னா என்ன ஆகும் தெரியுமா, சாப்பிடும்போது நிறைய வெங்காயம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே மேலே கொஞ்சம் புதினா சட்னி, அவ்வளோதான். ஹலோ, ஹாய் எப்படி இருக்கீங்க? இப்போ இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபாசில், மலேசியன் சேர்ந்தவர், எமிரேட்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நம்ம சனாவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஒரு 7 டேஸாக இங்கே தான் இருக்கீங்கல்ல. ஆனால் 7 நாளும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கும் ஒரு சுண்டல். இதை சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் சார். எல்லாமே இந்தியால சாப்பிடுறதை விட நல்ல பெட்டராவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக தான் போகணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்தியால சாப்பிடுறது பெட்டரா இருக்கு. பெட்டர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இது மட்டும் இல்லை, பிரியாணி எல்லாமே ஆல்வேஸ். நன்றி. ஒரு ரிக்வெஸ்ட், எஸ், இதுமே மாத்தாதீங்க. நோ பிரதர். அப்படி இவர் லாஸ்ட் டைம் வரும்போதே நம்ம பார்த்தார், அதான் சொன்னார் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஏன் மாற்ற போகிறோம், பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் நினைப்போம் பிரதர். கண்டிப்பாக பெஸ்ட்டாக. ஏன்னா இப்போ வரைக்கும் 2 இயர்ஸ் ஆக போகுது. நம்ம இந்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். யூஎஸ், இந்த மலேசியா சேர்த்து. இன்னும் 3 மாதத்தில் 4 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வீக்கெண்டில் துபாய் ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 2800 ஸ்கொயர் ஃபீட். இதையே சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் பாய் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக பிடிச்சிருக்கீங்க, நம்மளுக்கு உட்கார இடம் இல்லையா அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ கேஎல்ல வந்து பாரு எப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். இப்போ கேஎல்ல வந்து 250 பேர் சாப்பிட்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ஒரே டைமில். ஸோ அதனால் இப்போ இவர் வருவார் நினைக்கிறேன். நான் மலேசியா தானே சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார். எமிரேட்ஸ் மாதிரி இருக்கா? ஆமாவா? சென்னை ஃப்ளைட்டில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் செய்யுங்க எமிரேட்ஸ்க்கு. இன்னொன்று, என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே சாப்பிடவும் மாட்டாங்க, பிடிக்காது. பட் இப்போ சாப்பிட்டு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் சார். சார் நல்ல ஸ்ட்ரென்த், ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட். சன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். ஆமாம், அது எக்ஸசைஸ், இந்த ஜிம்முக்கெலாம் போவாங்கல்ல, சொல்லுவாங்க நைட்டில் ஊற வச்சுட்டு அப்படியே பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 கொண்ட கடலை. நியூ டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே தான் ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பெஸ்ட் கமெண்ட். நன்றி சார், நன்றி. முக்கியமானவங்க உங்ககிட்ட பேச போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அம்மா அன்றைக்கே பேசணும்னு நினச்சாங்க. அவங்க வீடியோ கால்லாம் பண்ண தெரியாதான், ஃப்ரான்ஸில் இருந்து. ஸோ அவங்ககிட்ட தான் பேச போகிறோம் இப்போ. இப்படி காட்டுறாங்க. எப்படி? நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். நல்லா. நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்களே, ஸோ அவங்களும் லைன்லேயே தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து நூரா தானே? ஓகே. இவர் வந்து சன்னு. அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு, டு டியர் நூரா பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிக்னேச்சரு. அப்படி பிடிச்சிங்க சார்.
ஓகே மேமோ சார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான் தௌஃபிக், நான் செஞ்சேன், நீங்கள் பார்த்தீங்க. இதை சாப்பிட்டு இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. மேலே வெளியில் போயிட்டு காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் வரேன், நீங்கள் போங்க. வேர்த்துச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடும். தௌஃபிக் எப்படி இருக்கு வேலை? மறந்தோமா மறக்கலையா நம்ம? இல்லை பை, அதை எப்படி மறப்பீங்க? நல்லா இருக்கு பை. அந்த ஸ்பைசி வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் கம்மி இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இல்லை அந்த புதினா சட்னி போட்டுன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தம்பி இப்போ வந்து நம்ம சூப்பர்வைசர் இருக்கார். இப்போ அவருக்கு வந்து சமோசா உடச்சி போட்டு சன்னா மசாலா மேலே போட்டு கொடுக்க போகிறேன். அவர் சாப்பிட்டு சொல்ல போகிறார். பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா வித் சமோசா. சமோசாவை என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி உடச்சிருவோம். இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு சன்னாவை அப்படியே மேலே போடுவோம். அதே மாதிரி தான் வெங்காயத்தை மேலே போடுவோம். புதினா சட்னியை மேலே ஊற்றுவோம். ஏன்னா நம்ம சமைக்கிறது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்டாஃபுங்க டேஸ்ட் பண்ண தான் அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க தம் கட்டி. சார் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. சார் இப்போ வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட தம் கட்டி பேசணும். நீங்கள் தான் சமோசாவோட சாப்பிடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். இப்போ விற்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. வந்து ஒரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணுவோம். இவங்களை டேஸ்ட் பார்க்க கொடுத்து இவங்க நல்லா இருக்கு அப்போ விற்றுருங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க. நைட்டு வந்தீங்கன்னா டின்னருக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்பிக்யூ சார்கோல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியாலி சார்கோல் இருக்குது, அப்புறம் வந்து மலாய் சார்கோல் இருக்குது, அப்புறம் வந்து பெப்பர் சார்கோல், அப்புறம் நார்மல் வந்து அல்ஃபஹம் இருக்குது, அப்புறம் ஷீக் மட்டன் ஷீக்கு, சிக்கன் ஷீக் இருக்குது, இடியாப்பம் பாயா இருக்குது. நைட்டில் சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. சைனீஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, அப்புறம் வந்து கோபி மஞ்சூரியனு, சில்லி சிக்கனு, ப்ரான் சில்லி. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணி மட்டும் தான் அப்படின்னு மைண்டில் வைக்காதீங்க. ஏன்னா கடை பேர் வந்து ஜப்பார் பாய் பிரியாணி அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒன்லி பிரியாணி அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 80 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. எல்லாமே வந்து எது அப்படின்னா சைடு மாதிரி கிடையாது, எது சாப்பிட்டாலும் மெயின் தான். அதே மாதிரி பேக்கிங்க்கு போனால் எக் பப்ஸு, சிக்கன் பப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. க்ரீம் பன் பட்டர் ஜாம், கோகோனட் பால், தில் பசந்த், பட்டர் பிஸ்கெட்டு, தேங்காய் பிஸ்கெட் நம்ம ஊரில் சாப்பிட்றது, ராகி பிஸ்கெட். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்வீட் கவுண்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஊர் தம்கா ரொட்டு, கேரட் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வா, அண்டேக்கா மீட்டா, குலாப் ஜாமுன், மலை காஜா, பாதாம் ஹல்வா, பால்கோவா. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸ்வீட்டு போனாலும் சரி, ஸ்நாக்ஸ் வந்தாலும் சரி, நைட்டு டின்னர் போனாலும் சரி, பிரியாணி வகையில் போனாலும் மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, மட்டனு, சிக்கனு, எக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் நீங்கள் போனீங்கன்னா ஜிகர்தண்டா, மாப்பிள்ளை ஷர்பத்து, அப்புறம் வந்து வேறு என்னங்க சொல்லுங்கள், நிறைய சொல்லிட்டேன், யாரும் சொல்ல மாட்டேங்க. உஸ்மானியா ஷர்பத்து, இளநீர் பாயசம், ஸோ அப்புறம் வந்து நன்னாரி ஷர்பத்து. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சில பேர் நம்ம இருப்போம், எனக்கு இது பிடிக்காது, இதுதான் பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பிடிச்சி போய் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. ஓகேவா? ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு சன்னா மசாலா சூப்பராக செஞ்சு பார்த்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.